Hi guys, I am Deepika, TEFL certified English trainer from Phoenix Academy. Today we are in the 6th day of a transformative spoken English course. இது வரைக்கும் நம்ம என்னெல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்ல ஆரம்பிச்சு ஆக்சிலரி வேர்ப்ஸ்னா என்ன, மெயின் வேர்ப்ஸ்னா என்ன அப்படிங்கிறது எல்லாமே பார்த்துருந்தோம். பட் இப்போ இந்த வேர்பை தாண்டி நம்ம என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல ஒரு சென்டென்ஸ் வந்து எப்படி ப்ராப்பராக ஃப்ரேம் பண்றது அப்படின்றதும் தெரியணும். இப்போ இங்கிலீஷ்ல நம்ம பேசும்போது நம்மளோட கம்யூனிகேஷன் ரொம்ப கிளியர் அண்ட் அக்யூரேட்டா இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பா வந்து நம்ம டென்சஸ் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். டென்சஸோட இன்ட்ரோடக்ஷன் நிறைய பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். இருந்தாலும் பிரீஃபா நம்ம ஒரு தடவை பார்த்துட்டு then we can directly jump into simple present. We have totally 12 tenses in English. அதுல வந்து broader category அப்படின்னு பார்த்தோம்னா present, past and future தான். இந்த ஒவ்வொரு கேட்டகரியிலையும் பார்த்தீங்கன்னா we have 4 tenses நமக்கு இருக்கும். அதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் டென்சஸ் அப்படின்னு எடுத்துட்டா அது வந்து present, past and future மூணுலையுமே இருக்கும். அதே மாதிரி continuous tense, perfect and perfect continuousலாம் இருக்கு. So 4 into 3 totally we have 12 tenses in English. அதுல வந்து I am going to throw light on simple present today. Simple present அப்படிங்கிறது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான டென்ஸ் அவுட் ஆஃப் இந்த 12 டென்சஸ்ல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட்ல வந்து நம்ம நிறைய விஷயங்கள் வந்து கன்வே பண்ணிடலாம். அதுவும் வந்து இந்த 12 டென்சஸ்ல யூசேஜ் அதிகமா இருக்கிற ஒரு டென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் தான். நிறைய இடங்கள்ல நம்ம அன்னெசரியா வந்து சிம்பிள் ஃபியூச்சர்ல கன்வே பண்ணிட்டு இருப்போம். அந்த விஷயங்களை கூட நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்ல கன்வே பண்ணாலே போதும். அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதையும் இன்னைக்கு லெசன்ல நம்ம வந்து கிளியரா பார்க்க போறோம். Without any further delay, let's get started. First வந்து நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படிங்கிறதோட சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் verb 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, verb 1 and then etc. அதுக்கப்புறம் நம்ம என்ன வேணுமோ அதை வந்து நம்ம சென்டென்ஸ்ல ஆட் பண்ணிக்கலாம். மெயினா பாத்தீங்கன்னா சப்ஜெக்ட் verb 1. இந்த verb 1 அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ரா ப்ரெசென்ட் verb அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அது கூட ஐஎன்ஜி ஆட் பண்ணக்கூடாது, இடி ஆட் பண்ணக்கூடாது. அந்த அந்த verb வந்து எப்படி இருக்கோ நீங்க வந்து அதை அப்படியே தான் யூஸ் பண்ண போறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ பிளே, பிளேன்றது பிளேன் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பிளேட் அப்படின்லாம் இல்லை, பிளேயிங்னு யூஸ் பண்ணல. இந்த மாதிரி ஐஎன்ஜி சிடி இந்த மாதிரி எதுவுமே நம்ம வந்து யூஸ் பண்ண மாட்டோம். இந்த டென்ஸோட நேம்லயே இருக்கு இல்லையா, இட் இஸ் சிம்பிள் ப்ரெசென்ட். சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வெறும் சப்ஜெக்ட் அண்ட் வேர்ப் மட்டும்தான் இருக்கும். ஐஎன்ஜி இடி ஹேவ் ஹேஸ் இது எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ணக்கூடாது. நிறைய பேர் இதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரெசென்ட்டா ஆம் எஸ் ஆர் யூஸ் பண்ணணும், ஐ ஆம் பிளே அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இட்ஸ் கம்ப்ளீட்லி இன்கரெக்ட் இன் இங்கிலீஷ். ஐ, வி, யூ அண்ட் தே எல்லாம் வரும்போது நம்ம பிளே அப்படின்னு யூஸ் பண்ணணும். ஹி, ஷி அண்ட் இட் வர இடங்கள்ல மட்டும் நம்ம பிளேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல மட்டும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர் வரும்போது வேர்பு கூட நம்ம எஸ்ஓ இஎஸ் ஆர் ஐஇஎஸ் ஆட் பண்ற மாதிரி இருக்கும். அதுலயும் வந்து எந்தெந்த வேர்ப்ஸ் வரும்போது வந்து எஸ் அண்ட் வந்து எப்படி முடிகிற வேர்ப்ஸ்க்கு வந்து இஎஸ் அண்ட் ஐஇஎஸ் வரும் அப்படிங்கிறதும் நிறைய பேருக்கு கன்ஃபியூசிங்கா இருக்கும். இதுக்கு இன்னைக்கு சிம்பிளா நான் வந்து ஒரு ட்ரிக் வந்து நான் சொல்லித்தரேன். இப்போ வேர்ப்ஸ் வந்து எண்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா எஸ்ஹெச்னு முடியுது, இல்ல சிஹெச் அப்படின்னு எண்ட் ஆகுது, ஆர் எஸ்ல வந்து நமக்கு எண்ட் ஆகுது அப்படின்னு இருந்தா நம்ம என்ன பண்ணலாம்னா இஎஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்ல முடிகிற வேர்ப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஸ் அப்படின்னு நான் எடுத்துக்கலாம். இதை வந்து பாசஸ் இஎஸ் ஆட் பண்ணணும். வாட்ச் சிஹெச்ல முடியுது, வாட்சஸ். ஃபினிஷ், ஃபினிஷ் வந்து எஸ்ஹெச்ல முடியுது, ஸோ ஃபினிஷஸ். அண்ட் வந்து டூ அப்படின்னு வர்றது கோலாம் பாருங்க ஓல எண்ட் ஆகிற மாதிரி இருக்கும். டூ அப்படின்றதுக்கு நம்ம டஸ்ன்னு யூஸ் பண்ணுவோம், கோன்றதுக்கு கோஸ் அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். ஐஇஎஸ் இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஒய்ல முடியும் இல்லையா, அந்த மாதிரி வேர்ப்ஸ்க்கு வந்து நம்ம ஒய் ரிமூவ் பண்ணிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் க்ரை, ட்ரை இதெல்லாம் வந்து வேர்ப்ஸ் தான். இதுல வந்து அந்த ஒய்யை கட் அவுட் பண்ணிட்டு நம்ம ஐஇஎஸ் ஆட் பண்ணிக்கலாம். க்ரைக்கு வந்து க்ரைஸ், ட்ரைஸ். இதுல வந்து இங்கிலீஷ்ல வந்து பாத்தீங்கன்னா எக்ஸப்ஷன்ஸ் நிறைய இருக்கும். யூஸ்வலா வந்து இங்கிலீஷ் இஸ் அ லாங்குவேஜ் ஆஃப் எக்ஸப்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னு பாத்தீங்கன்னா இப்ப ஒய்ல முடிகிற வேர்ப்ஸ்க்கு நம்ம என்ன சொன்னோம்னா ஒய்யை கட் அவுட் பண்ணிட்டு ஐஇஎஸ் ஆட் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னோம். பட் வாட் அபவுட் பிளே? பிளே அப்படின்னு வரும்போது நம்ம பிளேஸ் நம்ம வந்து எஸ் மட்டும் தான் ஆட் பண்றோம். இந்த மாதிரி சில எக்ஸப்ஷன்ஸும் இருக்கும், அதுவும் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இது வந்து நமக்கு தெரியாது, எனக்கு எதுவுமே தெரியாது அப்படின்றவங்களுக்கு ஒரு ட்ரிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். இதை நான் திரும்ப சொல்றேன். நார்மலா வந்து இஎஸ் எப்போ ஆட் பண்ணுவீங்கன்னு பாத்தீங்கன்னா சிஹெச்ல முடிகிற வேர்ப்ஸ் அண்ட் எஸ்ஹெச் எஸ் இதுல முடிகிற வேர்ப்ஸ்க்கு நம்ம இஎஸ் ஆட் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வந்து ஓல முடிகிற மாதிரி டூ
அண்ட் கோ இந்த மாதிரி வர்றதுக்கும் நம்ம இஎஸ் ஆட் பண்ணுவோம். ஐஇஎஸ் எந்த இடத்துல ஆட் பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா வைல முடிகிற வேர்ப்ஸ்க்கு நம்ம வந்து ஐஇஎஸ் ஆட் பண்ணுவோம். இது வந்து ஒரு சிம்பிள் ட்ரிக். நம்ம ஃபார்முலா வந்து தெரிஞ்சிருச்சு. சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், verb 1 யூஸ் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சிட்டோம். தேர்ட் பர்சன் சிங்குலர், அதாவது he she it வர இடங்கள்ல நம்ம es ஆட் பண்ணணும் அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இதுல வந்து இந்த he she itன்னு சொல்றோம் இல்லையா, அதுவும் வந்து நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. ஹீனா ஹீன்னு வந்திருக்கணும் அந்த இடத்துல அப்படின்னு நினைக்காதீங்க. ஹீன்றது அவன் அவர் அப்படின்னு சொல்றதுக்குலாம் நம்ம வந்து he அப்படின்னு யூஸ் பண்ணுவோம். அது வந்து தேர்ட் பர்சன் சிங்குலர் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ரவி அப்படின்னு ஒரு பர்சனோட நேம் யூஸ் பண்றேன்னா அதுவும் வந்து நம்ம he தான், அவன் அப்படிங்கிற ஒரு பர்சனை தானே மென்ஷன் பண்றோம். அப்ப அந்த இடத்துலயும் நீங்க வந்து ரவி பிளேன்னு சொல்லக்கூடாது, ரவி பிளேஸ் கிரிக்கெட் ஃபுட்பால் அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இதே வந்து ப்ளூரல் எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னா 2 பர்சன் வராங்க இல்லையா, ரவி அண்ட் ஷீலா பிளே செஸ் அப்படின்னு சொல்லும்போது பிளே தான் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். ஏன்னா ரவி அண்ட் ஷீலா அப்படின்னு வரும்போது ப்ளூரல் ஆயிடுது. நமக்கு வந்து மோர் தென் 1 பர்சன் வந்தாங்கன்னாவே நம்ம ப்ளூரல் அப்படின்னு சொல்லிடுவோம். ஸோ ரவி அண்ட் ஷீலா அப்படின்னு சொல்லி 2 பர்சன் இருக்கிறதுனால இந்த இடத்துல நம்ம வந்து பிளே அப்படின்னு தான் யூஸ் பண்ணணும். ஸோ தேர்ட் பர்சன் சிங்குலர் வர இடங்கள்ல மட்டும்தான் நம்ம வேர்பு கூட எஸ் இஎஸ் ஆர் ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். இப்போ ரூல் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இதை எப்படி நம்ம 9 டிஃப்ரெண்ட் கான்டெக்ட்ஸ்ல யூஸ் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து யூஸ்வலா எல்லாருக்கும் தெரிஞ்சது தான், இது வந்து யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் த சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட் அப்படின்னு சொல்றது, the earth goes round the sun அப்படின்னு சொல்றதெல்லாம் ஆல்ரெடி நீங்க வந்து ஸ்கூல் டேஸ்லயே வந்து படிச்சிருப்பீங்க. இந்த யூனிவர்சல் ட்ரூத்துக்கு நம்ம எப்பயுமே வந்து சிம்பிள் ப்ரெசன்ட் தான் யூஸ் பண்ணணும். ஹேபிச்சுவல் ஆக்ஷன்னு சொல்லுவோம். அதாவது உங்களுடைய ஹேபிட், உங்களுடைய பழக்க வழக்கங்கள் பத்தி பேசும்போது நீங்க என்ன பண்ணணும்னா சிம்பிள் ப்ரெசன்ட்ல கன்வே பண்ணணும். he usually goes to school at 8 AM அப்படின்னா வழக்கமா எப்பவுமே அவன் வந்து எப்படிதான் போவான்னா 8 o'clock தான் ஸ்கூலுக்கு போவான் அப்படின்னு சொல்லி சொல்றோம். she goes to church every Sunday. ஸோ ஒவ்வொரு சண்டேவுமே வந்து அவங்க வந்து சர்ச்சுக்கு போறாங்கன்னு சொல்றோம். இதுவும் நம்மளோட ரெகுலர் ஆக்டிவிட்டி, நம்ம ஹேபிச்சுவல் ஆக்ஷன் அப்படிங்கிறதுனால இந்த இடத்துலயும் நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ல நம்ம வந்து கன்வே பண்ணியிருக்கோம். ப்ராவர்ப்ஸ் வந்து இங்கிலீஷ்ல வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் மேக்சிமம் ப்ராவர்ப்ஸ் வந்து இருக்கும். ஏன்னா ப்ராவர்ப்ஸ் அப்படிங்கிறதும் பார்த்தீங்கன்னா அது இன்னைக்கு மட்டும் பொருந்துற விஷயம் இல்லை, எல்லா காலத்துக்கும் பொருந்துற மாதிரி இருக்கும். அதனால நமக்கு ப்ராவர்ப்ஸ் வந்து அதிகமா சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு வந்து ஃபார் இன்ஸ்டன்ஸ் actions speak louder than words. actions அப்படின்னு ப்ளூரல்ல வந்திருக்கிறதுனால நம்ம verb கூட எஸ் சேர்க்கல, ஸ்பீக் அப்படின்னு தான் கொடுத்துருக்கோம். actions speak louder than words. practice makes perfect. fourth usage பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து யூனிவர்சல் ட்ரூத் மாதிரி தான். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிபிக் ட்ரூத் அப்படின்னு. இப்போ சயின்ஸ்ல வந்து நிறைய தியரிஸ் படிச்சிருப்போம். ஸோ அந்த சயின்டிபிக் தியரிஸ் சயின்டிபிக் ஃபேக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதை வந்து நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் சொல்லணும். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் வாட்டர் பாயில்ஸ் அட் 100 degrees Celsius. த மேக்னெட் அட்ராக்ட்ஸ் அயன். நீங்க வந்து அடுத்து பண்ண போற விஷயத்த வந்து ஒரு ஸ்கெடியூலா போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த டைம்ல நம்ம அதை சிம்பிள் ப்ரெசன்ட்ல சொல்லலாம். இப்போ வந்து ஒவ்வொரு ஊருக்கு போற ட்ரெயின் வந்து எத்தனை மணிக்கு கிளம்பும், எத்தனை மணிக்கு அரைவ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து இட்ஸ் அ டைம் டேபிள். இது வந்து எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிற விஷயம். அதை வந்து நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா சிம்பிள் ப்ரெசன்ட் யூஸ் பண்ணி நம்ம கன்வே பண்ணணும். த கன்னியாகுமரி ட்ரெயின் லீவ்ஸ் அட் 5 PM. ஸோ அந்த பர்டிகுலர் ட்ரெயின் வந்து 5 PM லீவ் ஆகுன்றது வந்து ரெகுலர் டைம் டேபிள்ல இருக்கிற ஒரு டைமிங் நம்ம மென்ஷன் பண்றதுனால இந்த இடத்துல நம்ம வந்து சிம்பிள் ப்ரெசன்ட்ன்றதை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஜெனரலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நீங்க ஜெனரலா பேசுற திங்ஸ், இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா இதை வந்து நம்ம ஒரு 3 விஷயங்கள்ல நீங்க வந்து சொல்லலாம். வாட் யூ டூ, வாட் யூ லைக் அண்ட் வாட் யூ ஒர்க் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஜெனரலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இதுவும் வந்து பொதுவான விஷயம் தான். இப்போ நீங்க எங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா ஐ ஒர்க் ஆஸ் அ டீச்சர், இந்த இடத்துல ஒர்க் அப்படின்னு கொடுத்துருக்கேன். ஸோ சிம்பிள் ப்ரெசன்ட்ல தான் சொல்லியிருக்கோம். ஐ ஒர்க் ஆஸ் அ டீச்சர், he works in a bank அப்படின்னு சொல்றோம். and what do I do, நான் என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா I read a lot, நான் வந்து நிறைய படிப்பேன் அப்படின்னு சொல்றோம். I read a lot. இது வந்து என்னோட பொதுவான ஹேபிட் மாதிரி இருக்கனால இதையும் சிம்பிள் ப்ரெசன்ட்ல நம்ம கன்வே பண்றோம். அண்ட் வாட் யூ லைக், உங்களுக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது வந்து எனக்கு எப்பவுமே எனக்கு சாக்லேட் தான் பிடிக்கும், எனக்கு ஐஸ்கிரீம் தான் பிடிக்கும் அப்படின்றது வந்து நம்மளோட பொதுவான விஷயம் இல்லையா. இதையும் வந்து நம்ம ஜெனரலைசேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஐ லைக் ஐஸ்கிரீம். இதே வந்து நீங்க டெம்பரரியா ஏதாவது வேலை பாக்குறீங்க, இப்போதைக்கு நீங்க ஒரு விஷயம் கத்துக்கிறீங்க, இல்ல இப்போ ஒரு கொஞ்ச நாள் லீவ்ல மட்டும் ஒரு விஷயம் பண்றீங்க அப்படின்னா அதை வேணா நம்ம வந்து கண்டினியூஸ் டென்ஸ்ல வந்து சொல்லலாம்.
பட் உங்களோட பெர்மனன்ட் ஜாப் இதுதான் அப்படின்னு தெரியும் போது அதை கன்வே பண்ணும்போது சிம்பிள் ப்ரெசென்ட்ல கன்வே பண்ணணும். லைவ் காமெண்ட்ரிஸ் அப்படின்னு சொன்னோம்னா, இப்போ நம்ம ஒரு கிரிக்கெட் மேட்ச் பாக்குறீங்க அப்படின்னா அப்போ வந்து லைவா அங்க என்னெல்லாம் நடக்குது அப்படிங்கறது சொல்லும் போது யூஸ்வலா வந்து அது சிம்பிள் ப்ரெசென்ட்ல நமக்கு சொல்லுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ், ஹியர் கம்ஸ் அவர் ஹீரோ, ஹி ஹிட்ஸ் த பால். இந்த மாதிரி நமக்கு வந்து லைவ் காமெண்ட்ரிஸ் கொடுக்கும்போது ஃபுல்லா வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்ல தான் வந்து கொடுப்பாங்க. இதுலயும் வந்து எக்ஸப்ஷன்ஸ் இருக்கு. வெரி ஷார்ட் டியூரேஷன்ல பண்றதை வந்து நம்ம கண்டினியூஸ் டென்சஸ்லயும் சொல்லுவோம். ஸோ மேக்ஸிமம் வந்து சிம்பிள் ப்ரெசென்ட் வந்து இந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நமக்கு டைரக்ஷன் கேட்கறாங்க, எப்படி போகணும் அப்படின்னு நம்ம கிட்ட வழி கேட்கறாங்க, இல்ல நீங்க வந்து ஏதாவது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க அப்படின்னா அது யூஸ்வலா நம்ம சிம்பிள் ப்ரெசென்ட்ல தான் கொடுப்போம். நம்ம ஸ்கூல் டேஸ்லயே நீங்க வந்து படிச்சிருப்பீங்க, இந்த ரோட் மேப் அதெல்லாம் வந்து எழுதும் போது படிச்சிருப்போம். கோ ஸ்ட்ரைட், டர்ன் ரைட் அப்படின்லாம் சொல்லுவோம். ஸோ கோ ஸ்ட்ரைட்னு தான் சொல்றோம். கோ இது வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்ல தான் நமக்கு இருக்கு. கோ ஸ்ட்ரைட் அண்ட் டர்ன் ரைட் அப்படின்லாம் சொல்லும்போது டைரக்ஷன் அண்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் லைக் வந்து டோன்ட் டச் த வயர், டச் அப்படின்னு சொல்லிட்டு அது ப்ரெசென்ட்ல தான் நம்ம வந்து கன்வே பண்ணியிருக்கோம். இதை வந்து சொன்னோன்னே நிறைய பேருக்கு வந்து ஒரு தாட் வரும், எப்படி வந்து ஸ்டோரிஸ்க்கு சிம்பிள் ப்ரெசென்ட் யூஸ் பண்ணுவோம், யூஸ்வலா வந்து சிம்பிள் பாஸ்ட்ல தானே ஸ்டோரிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். இது வந்து என்ன டைப் ஆஃப் ஸ்டோரி அப்படிங்கறத பொறுத்து தான் நமக்கு டிஃபர் ஆகும். இப்போ நீங்க கிங்கு அந்த காலத்துல நடந்த விஷயங்கள் வந்து கன்வே பண்றீங்கன்னா எப்பவும் நம்ம வந்து அது சிம்பிள் பாஸ்ட்ல தான் கன்வே பண்ணணும், அதுல சேஞ்சஸ் இல்லை. இந்த ஸ்டோரிஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து லைவ் ஸ்டோரிஸா இருக்கும். நீங்க வந்து ஒரு ஸ்டேஜ்ல பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஒரு எமோஷனலி வந்து நீங்க உங்க ஆடியன்ஸோட கனெக்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அதை வந்து லைவா சொல்ற மாதிரி சொல்லும் போது ரொம்ப எஃபெக்டிவாகவும் எமோஷனலாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ரெசென்ட் அப்படின்னு எடுத்துட்டோம்னா அந்த ஒரு டென்ஸ்ல வந்து யூஸ்வலாக நம்மளுக்கு தெரிஞ்ச அந்த ஹேபிச்சுவல் ஆக்ஷன், யூனிவர்சல் ட்ரூத்து இது மட்டும்தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கூடாது. ஒரு டென்ஸ் படித்தாலும் கிளியராக நம்ம எங்கெல்லாம் இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்றது படிச்சிட்டிங்கன்னா நமக்கு எப்போவுமே வந்து நான் கோர்ஸ் பண்ணினேன், எனக்கு பேசிக் கிராமர் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட லைவாக வந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்த இடத்துல நம்ம கரெக்டான டென்ஸ் தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்னு எல்லாம் வந்து டவுட் வரும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு டென்ஸ் அப்படின்னாலும் அதை நீங்க கிளியரா படிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த டவுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து வராது. இன்னைக்கு கிராமர் வந்து டென்சஸ் புதுசா ஸ்டார்ட் பண்றவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். பிகாஸ் வந்து நம்ம டென்ஸோட ஃபார்முலா அதாவது ரூல் என்ன அப்படிங்கிறதும் பார்த்தோம். சப்ஜெக்ட் யூஸ் பண்ணணும், வேர்ப் ஒன்னு தான் யூஸ் பண்ணணும்னு பார்த்தோம். ஒரே ஒரு எக்ஸப்ஷன் என்ன அப்படின்னா தேர்ட் பர்சன் சிங்குலர்ஸ் வரும்போது மட்டும் வேர்ப் கூட எஸ், இஎஸ் ஆர் ஐஇஎஸ் ஆட் பண்ணணும். அதுலயும் வந்து எஸ்பெஷலி வந்து எந்த இடத்துல இஎஸ் ஆட் பண்ற மாதிரி வரும், எங்க வந்து நம்ம ஐஇஎஸ் ஆட் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி கிளியரா நமக்கு இன்னைக்கு வந்து சிம்பிள் ப்ரெசென்ட்டை தரவா வந்து பார்த்தாச்சு. இதுல வந்து இந்த ஃபார்முலா இந்த ரூல் வச்சு நீங்க வந்து எனக்கு சென்டென்ஸ் எழுதி காமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. I'll definitely go and check that. Now it's time for our vocabulary. இன்னைக்கு vocabulary செஷன்ல வந்து we are going to learn 10 different phrasal verbs வந்து நம்ம பார்க்க போறோம். இந்த phrasal verbs எதுக்கு ஹெல்ப் பண்ணும்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பெருசா நம்ம ஒரு விஷயத்தை கன்வே பண்றத கூட அழகா வந்து ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா இந்த phrasal verbs மூலமா நம்ம வந்து சொல்லிடலாம். இப்போ நம்ம லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேர்ட்ஸ் வந்து ஒன் பை ஒன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வேர்ட் டேக் ஓவர் அப்படின்னு சொல்லுவோம். டேக் ஓவர் அப்படின்னா என்னன்னா நீங்க வந்து அதுக்கான ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், ஆல்ரெடி வந்து நம்ம ஒரு டீம் கிட்ட ஒரு ஒர்க் கொடுத்துருக்கீங்க, அது வந்து சரியா நடக்கலன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இனி நீங்க இந்த ப்ராஜெக்ட் பண்ண வேணாம், இதை வந்து அந்த டீம் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்படின்னா வந்து அன்னையில இருந்து அந்த விஷயத்த வந்து வேற ஒருத்தவங்க அவங்க கண்ட்ரோல்ல வந்து எடுத்துக்க போறாங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அவங்க எடுத்துக்க போறாங்கன்னு அர்த்தம். இந்த இடத்துல they are going to take over our project from now on அப்படின்னா நம்மளோட ப்ராஜெக்டை இப்பத்துல இருந்து அவங்க எடுத்துக்க போறாங்க அப்படின்னு. நெக்ஸ்ட் வேர்ட் இஸ் fill in for. இது நம்ம எப்படி யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா நீங்க எப்பயாவது வந்து ஒரு லீவ் போடுறீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ஒர்க்கை வந்து வேற யாருக்காவது வந்து சப்ஸ்டியூட் பண்ணுவோம் இல்லையா. இதை வந்து நான் இல்லாத டைம்ல நீங்க வந்து பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்ல ஒர்க் பண்ணாலுமே இப்போ நம்ம கிளாஸஸ் ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா நம்ம லீவ் போடுறோம் அப்படின்னா நமக்கு பதிலாக வேற ஒரு சப்ஸ்டியூட்டா வந்து நம்ம ஒரு டீச்சர் வருவாங்க, அவங்க வந்து அதை ஹேண்டில் பண்ணுவாங்க இல்லையா. இந்த மாதிரி டெம்பரரியா ஒரு விஷயத்த ஒருத்தருக்கு பதிலாக இன்னொருத்தர் வந்து சப்ஸ்டியூட் பண்றதை வந்து fill in for அப்படின்னு நம்ம யூஸ் பண்ணணும். எனக்காக நான் அவர் அந்த டாஸ்கை பண்ண சொன்னேன் அப்படின்னு சொல்றதுக்கு தான் I asked him to fill in for me அப்படின்னு சொல்லணும். நெக்ஸ்ட் வேர்ட் இன் அவர் லிஸ்ட் இஸ் ப்ரீபோன். ப்ரீபோன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா
போஸ்ட்போன் நிறைய பேர் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. அதோட ஆப்போசிட் தான் வந்து ப்ரீபோன் அப்படின்னு சொல்றது. ப்ரீபோன் அப்படின்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம பிரிங் ஃபார்வர்ட் பண்றதுன்னு சொல்லுவோம். இப்போ சாட்டர்டே நடக்க வேண்டிய ஒரு மீட்டிங் வந்து நம்ம முன்னாடி கொண்டு வந்துடும். ஃப்ரைடேவே நடக்க போகுது அப்படின்னா அதை வந்து ப்ரீபோன் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவோம். அதே வந்து சாட்டர்டே நடக்க வேண்டிய மீட்டிங் வந்து அடுத்த மண்டேக்கு தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னா அப்போ வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா போஸ்ட்போன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரீபோன்னா பிரிங் ஃபார்வர்ட், போஸ்ட்போன் அப்படின்னா வந்து அதை பின்னாடி ஒத்தி வைக்கிறது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 5 o'clock நடக்க வேண்டிய மீட்டிங் 3 o'clock நடக்க போகுது அப்படின்னா இப்படி நம்ம சொல்லலாம், the meeting has been preponed to 3 p.m. Similarly, the meeting has been postponed to next Monday. அடுத்த மண்டேக்கு இந்த மீட்டிங் வந்து தள்ளி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் 2 words வந்து பாத்தீங்கன்னா கால் ஆன் அண்ட் கால் ஆஃப். பார்த்தா வந்து சிமிலரா இருக்கிற மாதிரி இருக்கும். கால் ஆன் அப்படின்னு சொல்றோம், கால் ஆஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட். கால் ஆன் அப்படின்றனா என்ன அர்த்தம்னா விசிட் பண்றதுன்னு அர்த்தம். இப்போ அவங்கள வந்து அவங்களோட ஒர்க்கிங் ஹவர்ஸ்ல நான் வந்து மீட் பண்ணுவேன், விசிட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு ஐ வில் கால் ஆன் த ப்ரொஃபஸர் டியூரிங் ஹர் ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து ஆன் கான்ட்ராஸ்ட் டு தட் நம்ம கால் ஆஃப் அப்படின்னு சொல்றோம்னா கேன்சல் அப்படின்னு அர்த்தம். ஒரு விஷயத்த வந்து ஒரு மீட்டிங்கோ இல்லை ஆல்ரெடி அரேஞ்ச் பண்ணியிருக்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு கால் ஆஃப் அப்படிங்கிறத யூஸ் பண்ணணும். த மேனேஜர் கால்ட் ஆஃப் த மீட்டிங் அப்படின்னா த மேனேஜர் வந்து அந்த மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்னு அர்த்தம். இப்போ ஃபில் இன் அப்படின்றத எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்க்கலாம். ஃபில் இன் ஃபார் அப்படின்னா ஒருத்தருக்கு பதிலாக சப்ஸ்டியூட்டா ஒருத்தர் வந்து டெம்பரரியா ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்றது அப்படின்றத நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஃபில் இன் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்கோம். ஃபார் இந்த இடத்துல நமக்கு வராது. ஃபில் இன் அப்படின்னா ஒரு ஃபார்ம் இருக்கு இல்லையா, ஒரு ஃபார்மை வந்து நம்ம ஃபில் பண்றது, அதுக்கு வந்து ஃபில் இன் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். நீங்க எனக்காக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி தரீங்களா அப்படின்னு கேட்கறதுக்கு could you fill in the form for me? ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஆன் அப்படிங்கிற ப்ரொபஷன் ஆட் பண்ணி ஃப்ரேசல் வெர்பா வந்திருக்கும். ஒர்க் ஆன், டேக் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். ஒர்க் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நீங்க வந்து உங்களுடைய டைம் இல்லை உங்களுடைய எஃபர்ட் போட்டு அந்த விஷயத்த வந்து என்ன ஏதுன்னு பார்க்கறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை தான் வந்து ஒர்க் ஆன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு டாஸ்க் பண்ணியிருக்காரு, அதுல ஏதோ ஒரு இஷ்யூ இருக்கு, சரியா பண்ணல அப்படின்னா அது என்ன ஏதுன்னு கொஞ்சம் போய் பாருங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அது என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒர்க் ஆன் இட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். குறி ஒர்க் ஆன் த இஷ்யூ அப்படின்னா அந்த இஷ்யூ என்ன அப்படிங்கிறது என்ன ஏதுன்னு பாருங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். டேக் ஆன் அப்படின்னா என்ன அர்த்தம்னு பாத்தீங்கன்னா, டேக் ஆன் அப்படின்னா நீங்க வந்து அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எடுத்துக்கிறது, அவங்களுக்கு பதிலாக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸை கண்ட்ரோலை நீங்க எடுத்துக்கங்கன்னு சொல்றதுக்கு டேக் ஆன் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். could you take on that அப்படின்னு சொல்லணும். லாஸ்ட் வேர்டு என்னன்னு பாத்தீங்கன்னா சார்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ப்ராப்ளத்தை ரிசால்வ் பண்றதை வந்து நம்ம சார்ட் அவுட், செட்டில் பண்றது, அது என்னன்னு பார்த்து ஃபுல்லா வந்து அதை சால்வ் பண்றதை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா சார்ட் அவுட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ப்ராப்ளம் இங்கிருந்து தான் வந்திருக்கு, அதை நீங்க தான் வந்து தீர்க்கணும். யூ நீட் டு சார்ட் அவுட் த ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இன்னைக்கு ஃப்ரேசல் வேர்ப்ஸ் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்றது வந்து let me know it in the comments. Now it's time for our pronunciation. Welcome back to Deepika's pronunciation tips day 6. இன்னைக்கு வந்து லெசன்ல வந்து நம்ம என்ன பார்க்குறோம்னு பார்த்தீங்கன்னா 3 வேர்ட்ஸ் வந்து நம்ம எடுத்திருக்கோம். அந்த வேர்ட்ஸோட ப்ரொனவுன்சியேஷன் வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்க போறோம். இப்போ இந்த வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரே வேர்ட், ஒரே ஸ்பெல்லிங் தான் நமக்கு, பட் ஒரு இடத்துல நம்ம ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். அதாவது இப்போ நவுனா யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரியும் வேர்பா யூஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஸோ இந்த வேர்டு வந்து டியர் அப்படின்றதுக்கு நமக்கு 2 மீனிங் இருக்கு இல்லையா. ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்ணீர்னு சொல்லுவோம். அதாவது நவுனா நம்ம வந்து யூஸ் பண்றோம், அந்த டைம்ல நம்ம வந்து இது டியர் ஆர் ப்ளூரல்ல டியர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லணும். வேறஸ் ஒரு வேர்பா நீங்க யூஸ் பண்ணும்போது டேர், டோல், டான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ ஃபர்ஸ்ட் ப்ரொனவுன்சியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா டியர் அப்படின்னு சொன்னோம். செகண்ட் ப்ரொனவுன்சியேஷன் வந்து டேர் அப்படின்னு சொல்லியிருக்கோம். டியர் அப்படின்றதுக்கு எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்னா his story brought tears to her eyes. செகண்ட் ஒன் வந்து என்னன்னா டேர் பண்றதுன்னு பார்த்தோம். டேர்னா கிழிக்கிறது அப்படின்னு சொன்னோம். ஒரு பேப்பரை வந்து நம்ம யாரையாவது கிழிக்க சொல்றோம் அப்படின்னா tear the paper அப்படின்னு சொல்லணும். செகண்ட் வேர்ட் in our list is content. இதை கான்டென்ட் அப்படின்னும் நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம், கண்டென்ட் அப்படின்னும் ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். கான்டென்ட் அப்படின்னு நான் நவுனா யூஸ் பண்ணும்போது என்ன மீனிங்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஒரு புக் எடுக்கும் போது யூஸ்வலா வந்து ஃப்ரண்ட் பேஜ்ல வந்து பொருள் அடக்கம் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதை தான் வந்து நம்ம கான்டென்ட் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவோம். இந்த மாதிரி நீங்க நவுனா யூஸ் பண்ணும்போது கான்டென்ட் அப்படின்னா ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். நான் ஏன் இங்க இவ்வளோ எம்பசைஸ் பண்ணி சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து இதை கண்டென்ட் அப்படின்னு படிக்கிறாங்க. இதே வந்து நீங்க மற்றவங்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வேர்பா நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நம்ம கண்டென்ட் அப்படின்னு ப்ரொனவுன்ஸ் பண்ணலாம். ஐ கண்டென்ட் ஹர் வித் புக்ஸ்.
நான் வந்து அந்த புக்ஸை கொடுத்து அவளை வந்து நான் வந்து சந்தோஷப்படுத்தினேன் அப்படின்னு சொல்றோம். ஐ கண்டென்ட் ஹர் வித் புக்ஸ் அப்படின்னு யூஸ் பண்ணலாம். இந்த வேர்டை வந்து நம்ம வேர்பா யூஸ் பண்ணலாமா அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்காது. இது என்ன வேர்டுன்னு பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ட்ரன்ஸ்ன்றது எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஒரு காலேஜ், ஒரு ஸ்கூலோட என்ட்ரன்ஸ், ஒரு ஸ்ட்ரீட்டோட என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு வந்து எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் என்ன சொல்லலாம்னு பாத்தீங்கன்னா, ஐ எம் ஸ்டாண்டிங் அட் த என்ட்ரன்ஸ். நான் வந்து என்ட்ரன்ஸ்ல நின்றுட்டு இருக்கேன். ஐ எம் ஸ்டாண்டிங் அட் த என்ட்ரன்ஸ் அப்படின்னு சொல்றோம். இந்த இடத்துல நவுன், அதனால என்ட்ரன்ஸ் அப்படின்னு தான் படிச்சிருக்கோம். இதே நான் வேர்பா யூஸ் பண்றேன் அப்படின்னா உங்களுக்கு மீனிங்கும் சேஞ்ச் ஆகும், ப்ரொனன்சியேஷனும் சேஞ்ச் ஆகும். அப்ப நம்ம எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? ஆஸ் பர் வந்து பிரிட்டிஷ் ப்ரொனன்சியேஷன் நம்ம எப்படி சொல்லணும் அப்படின்னா என்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லணும். என்ட்ரான்ஸ் அப்படின்னா ஒருத்தர் வந்து நீங்க ஒரு வியக்க வைக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணுவாங்க இல்லையா? அதாவது யூ ஆர் ஃபில்லிங் சம்ஒன் வித் wonder and delight. For example, the magician's performance truly entranced the audience. That's it with our lesson today. If you are a new viewer, don't forget to subscribe to my channel and hit the bell icon as well so that you don't miss any of my new updates. See you next time.